ஆதாம் ஏவாள் காரியத்தில் நடந்தது என்ன? ஒரு மகன் செத்து போய்விட்டான், அடுத்தவன் துன்மார்க்கன் ஆகிவிட்டான், அடுத்தவன் தேவனை ஆராதிக்கிறவனாக மாறினான். இப்ப அங்க என்ன நடந்தது? கொஞ்ச நாட்கள் ஆன உடனே சேத்துடைய பிள்ளைகள் வளர்கிறார்கள். கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, பாய்ஸ் இருக்கிறாங்க, மகள்கள், மகன்கள், பேரன்கள், பேத்திகள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ இவங்க அங்கங்கே நடமாடும் போது, ஓடி ஆடி விளையாடி தெரியும் போது அங்க ஒரு குரூப் பார்க்குறாங்க. கேட்குறாங்க, தாத்தா அவங்கெல்லாம் யாரு பற்றிலாம் கேட்காது, அப்புறம் சொல்கிறேன். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஆனால் அந்த பையங்களுக்கு ஒரு கவர்ச்சி. என்ன கவர்ச்சி? நம்ம ஃபேமிலியில் இருக்கிற பொம்பளை பிள்ளைகளை விட அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் அழகாக இருக்கிறாங்களே, அப்போ ஏன் அவங்கள கல்யாணம் பண்ணக்கூடாது என்று. அப்போ சேர்த்து சொல்லியிருப்பார், வேண்டாம்ப்பா, நோ, அழகு மாயை, ஏமாந்து விடாதே என்று. கேட்கல, போய் அங்கிருந்து தூக்கிட்டு வந்துட்டானுங்க. விளைவு என்ன? ராட்சசர்கள், கொடூரமானவர்கள். ராட்சசர்கள், ஜெயன்ஸ் என்று சொல்லப்பட்டிருப்பதற்கு தெளிவான விளக்கம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கலாம். அவர்கள் தோற்றத்திலும் பிரம்மாண்டமாக இருந்திருக்கலாம், ஏனென்றால் அப்படி வாழ்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். மூர்க்கர்களாக இருந்திருப்பார்கள். அங்கே பரிசுத்த இரத்தம் பாவத்தோடு கலந்து விட்டதன் விளைவு. அதன் தொடர்ச்சி என்ன ஆனது? தேவன் சொல்லுகிறார், மனிதனுடைய இருதயம் திருக்குள்ளது, மோசமாகிவிட்டது, ஆகவே என்ன பண்ண போகிறேன்? திருப்பி ஆரம்பிக்க போகிறேன் என்று. திருப்பி ஆரம்பிக்கணும்னா என்ன பண்றது? இப்போ புதிதாக ஒரு பூமி, புதிதாக ஒரு வானம், புதிதாக ஒரு ஆதாம். இன்னும் ஆண்டவர் சொல்றார், இங்கிருந்து ஒரு நீதிமானை தெரிந்தெடுத்து அவனிலிருந்து ஒரு சந்ததியை வரப்பாங்க. அதற்காகத்தான் நோவாவை தேர்ந்தெடுக்கிறார். ஏனென்றால் நோவாவின் குடும்பம் தேவ பக்தியோடு இருந்தார்கள் என்பதை உணர்ந்திருந்தார். வேறு எல்லாரும் துன்மார்க்கர்களாக இருந்தார்கள், இந்த குடும்பம் தேவ பக்தி உள்ளதாக இருந்தது. மிச்சம் எல்லாரையும் அழித்து விட்டு இப்ப திருப்பி ஆரம்பிக்கிறார் நோவாவில் இருந்து. நோவாவின் வழி வந்தவர்கள் தான் யார்? ஆபிரகாம், எல்லாருமே. ஆனால் அங்கேயும் என்ன ஆகிவிட்டது? நோவாவின் குமாரன் சாம், காம், யாப்பேத். இவர்கள அந்த காம் அப்பாவுடைய நிர்வாணத்தை வெளியே அவமானப்படுத்தி விட்டான் என்பதனாலே ஆசீர்வதிக்கப்பட்டானா? சபிக்கப்பட்டான். ஓகே, அங்கேயும் அப்போ சரியில்லை. இந்த சாமுடைய வம்சத்திலிருந்து தான் திருப்பி இந்த பரிசுத்த வித்து தொடர வேண்டும். ஓகே, ஆதாம் ஏவாள், ஏவாளின் வித்தாக இப்போது சேத் வருகிறான், சேத்தின் வித்தாக நோவா வருகிறார், நோவாவின் வித்தாக சாம் வருகிறார். வேதாமத்திலே, பழைய ஏற்பாட்டிலே நாம் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 19 முதல் 21 வரை வாசிங்க. ஏழு குரூப் சொல்றாரு. அவங்க எல்லாம் யாரு? எங்கிருந்து வந்தவங்க? ஆதாம் மூலமா தான் மனுஷ குலமே வந்தது. பிறகு எல்லாரையும் அழிச்சிட்டு நோவா மூலமாகத்தான் வந்தது. பிறகு ஆபிரகாம் மூலமாகத்தான் வந்தது. அப்ப இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கேனியர் என்றவர்கள் கானானியர். கானானியர்னா யாரு? இந்த காமுடைய வம்சத்துல வந்தவர்கள் கானானியர். கெனீசியர்
அப்புறம் கத்மோனியர், இவங்கெல்லாம் கிழக்கத்திய நாடுகளை சேர்ந்தவர்கள், கீழ் தேசங்களை சேர்ந்தவர்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நம்ம ஆட்கள் இதை இந்தியான்னு சொல்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் இதெல்லாம் அரசியல். பரிசுத்த இரத்தத்தோடு பாவம் கலந்து விட்டது என்பதன் விளைவுதான் இன்றைக்கு இவர்கள் எல்லாம் இந்த நாடுகளை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு. ஆக கிழக்கத்திய புத்திரர் என்றால் யார் என்றால், ஆபிரகாம் ஈசாக்குக்கு இதெல்லாம் செட்டில் பண்ணாரு. மிச்சம் செட்டுகளை எல்லாம் எங்க அனுப்பி வைத்தார்? கிழக்கு தேசங்களுக்கு அனுப்பிவிட்டார். இந்த பலஸ்தீனாவுக்கு கிழக்கே இருப்பது என்ன எல்லாம்? ஈராக், ஈரான், அரேபியா, இந்த தேசங்கள். ஓகே. இந்த பாரசீகம், பெர்ஷியா, இதெல்லாம் இந்த பாரசீக மன்னன் காலத்தில தான் எஸ்தரின் புஸ்தகத்திலே இந்தியாவை பற்றி பழைய ஏற்பாட்டிலவே எழுதியிருக்கிறது. அப்படின்னா எப்போ? யோபு காலத்திலையா? ஆதாம் காலத்திலையா? எப்போதான் எழுதினாங்க இந்தியா பத்தி? எஸ்தர் காலத்துல, அகாஸ்வேரு ராஜா காலத்துல. அது எப்போ? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு 700 வருஷங்களுக்கு முன்பு. அவ்வளவுதான். உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட 6000 வருஷங்கள் ஆகிறது. இது ஒரு 2500 வருடங்களுக்கு முன்பு தான். ஸோ அந்த காலத்துல சேரன், சோழன், பாண்டியன் இவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அன்றைக்கு இந்தியா கிடையாது. அன்றைக்கு இருந்த மலைகள், அதற்கு இந்துக்குஷ் மலை என்று பெயர். அந்த மலைக்கு அப்பால் இருந்தவர்கள். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எத்தனை கண்டங்கள் இருக்கின்றன? 7 கண்டங்கள். இதெல்லாம் ஆதியாமத்திலேயே ஆண்டவர் ஒட்டகம், குதிரை, நாய், நரி என்றெல்லாம் பெயர் வைத்த போது போல ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா என்றெல்லாம் பெயர் வைத்தாரா? கிடையாது. அதெல்லாம் ஏதோ இடங்கள், ஏதோ மக்கள் வாழ்ந்தார்கள், அவ்வளவுதான் அவர்களுக்கு அன்றைக்கு தெரியும். இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஜனங்கள் எல்லாம் அங்கே ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கண்டங்கள் எல்லாம் எப்போது பிரிக்கப்பட்டது தெரியுமா? இங்கிலாந்து தேசத்தார் உலகத்தை ஆள ஆரம்பித்த போதுதான். அமெரிக்காவை என்ன நாடு என்று சொல்லுகிறோம்? மேற்கத்திய தேசம். மேற்கு இல்லையா? ஜப்பான் கிழக்கு நாடு. இந்த மேற்கு கிழக்கு என்பது இட்ஸ் நாட் எ கான்ஸ்டன்ட். டிட் யூ நோ? வடக்கும் தெற்கும் கான்ஸ்டன்ட். ஏனென்றால் வட துருவம், அங்கேதான் நார்த் ஸ்டார் இருக்கிறது. அதை வைத்துத்தான் நம் எல்லைகளையும் திசைகளையும் புரிந்து கொள்ளவே முடியும். இப்போ இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போக வேண்டும் என்றால் நாம் மேற்கு நோக்கி பிரயாணம் பண்ண வேண்டுமா, கிழக்கு நோக்கி பிரயாணம் பண்ண வேண்டுமா? ரெண்டு சைட்லையும் போகலாம். ஷார்டஸ்ட் வெஸ்ட்வர்ட். ஜப்பான்ல இருந்து அமெரிக்காவுக்கு போகணும்னா கிழக்கு. அப்போ இந்தியாவுக்கு அமெரிக்கா ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரி, ஜப்பானுக்கு ஈஸ்டர்ன் கண்ட்ரி. ஸோ இட்ஸ் வெரி வெரி யூனோ, அது அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்பத்தான் அந்த திசைகள். வெள்ளக்காரன் ஆட்சி செய்யறதுக்கு கிழக்கு நாடுகளை பிடிக்கலாம் என்று சொன்னான். கிழக்கு நாடுகளை என்று சொல்லி அதற்கு என்ன பெயர் வைத்தான்? சென்னையில கொண்டு கம்பெனியை ஆரம்பித்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அப்படி ஈஸ்ட்னா இந்தியா தான் என்று ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அதுக்கு பிறகுதான் அவன் பார்த்தான், அப்படியே மலேசியாவுக்கு போகலாம் போல இருக்கே, இந்தோனேஷியாவுக்கு போகலாம் போல இருக்கே,
ஜப்பான் போகலாம் போல இருக்கே என்றெல்லாம். அதுக்கெல்லாம் பேர் வைக்க ஆரம்பித்தான். அது என்ன சொன்னா, ஜப்பான ஃபார் ஈஸ்ட், ரொம்ப தூரத்து ஈஸ்ட். அரபு நாடுகளை என்ன சொன்னா மிடில் ஈஸ்ட். ஈஸ்டவே பாருங்க 4 திசையா பிரிச்சுட்டான். இந்தியாவை என்ன சொன்னா அதுக்கு பிறகு சவுத் ஈஸ்ட். அப்புறம் இந்த கசக்ஸ்தான், தஜிகிஸ்தான் அந்த மாதிரி பகுதிகளை என்ன சொன்னா சென்ட்ரல் ஏசியா. அப்புறம் அரபு நாடுகளை எல்லாம் என்ன சொன்னா வெஸ்ட் ஏசியா. ஸோ வெஸ்ட் ஏசியா, ஈஸ்ட் ஏசியா, ஃபார் ஈஸ்ட் ஏசியா, சவுத் ஈஸ்ட் ஏசியா, சவுத் ஏசியா, சவுத் ஈஸ்ட் ஏசியா. சவுத் ஈஸ்ட் ஏசியா எதெல்லாம் தெரியுமா? மலேசியா, சிங்கப்பூர் சேர்ந்துக்குவாங்க, இந்தோனேஷியா, பிலிப்பீன், இதெல்லாம் சேர்ந்தது சவுத் ஈஸ்ட் ஏசியா. அவங்களுக்கே ஒரு ஐக்கியம் வச்சிருக்கிறாங்க, ஒரு யூனியன் வச்சிருக்கிறாங்க, ஏசியான் என்று, அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் மேன்மேட் நேம்ஸ் தான். ஸோ இங்க என்ன பார்க்கிறோம், ஆதாம் ஏவாளிலிருந்து வந்த அந்த வித்து தொடர்ந்து கடத்தப்பட வேண்டும். கடத்துவதற்கு சேத்து தான் கிடைத்தான். சேத்திற்கு பிறகு நோவா கிடைத்தார். நோவாவுக்கு பிறகு சாம் மூலமாக ஆபிரகாம் வரைக்கும் வந்துவிட்டது. ஆபிரகாம் வரைக்கும் வந்துவிட்ட பிறகுதான் இப்போது இந்த ஆதியாகமத்தில் 25வது அதிகாரத்தில் வாசித்தோம் அல்லவா? பாருங்க, 2 பிள்ளைகள். இதை பத்தி சாதாரணமா நமக்கு சண்டே ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க, நாம எப்படி பிரசங்கம் பண்றோம், அப்பா அம்மா 2 பிள்ளைகளையும் பாரபட்சம் காட்டக்கூடாது, அப்பாவுக்கு ஒரு பிள்ளை அம்மாவுக்கு ஒரு பிள்ளை என்று இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா ஈசாக்கு குடும்பம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ள பகைமை வந்து விட்டது. அது அல்ல, இங்கே சொல்லப்படுவது ஏதோ ஒரு ராமாயணம் அல்ல, ஒரு மகாபாரதம் அல்ல. இங்கே பரிசுத்த வித்து எப்படி கடத்தப்படுகிறது என்பது சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு தெளிவாக தெரியும். ரோமர் 9வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், நான் தான் தீர்மானிப்பேன், என்னுடைய முன்குறிப்பின்படி தான் காரியங்கள் நடக்கும். யார் இந்த பரிசுத்த வித்தை கடத்த வேண்டும், யார் அதற்கு லாயக்கில்லாதவன் என்பது என்னுடைய சாய்ஸ், என்னுடைய முன் அறிவு, ஃபோர் நாலேஜ் ஆஃப் காட். 2 பிள்ளைங்க உங்ககிட்ட டியூஷனுக்கு வர்றாங்க, பிசிக்ஸ் டியூஷன், ரொம்ப கஷ்டமான பாடம். ஒரு பையன் உங்களுக்கு நல்லா தெரியும் 100 அவுட் ஆஃப் 100 வாங்குவான். இன்னொரு பையன் 35 வாங்கினாவே பெரிய விஷயம், 40 வாங்கிட்டான்னா பெரிய ரிலீஃப். உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் ரிசல்ட் வரும்போது என்ன நடக்கும் என்று. தெரியுமா தெரியாதா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதுனால ஏதாவது மாற்றம் வரப்போகிறதா? மாற்றம் வராது. 100 மார்க் வாங்குறவன் 100 வாங்குவான், 35 வாங்குறவன் 35 தான் வாங்குவான். நீங்க அந்த பையன் 35 வாங்கின பையனோட அப்பா கிட்ட சொல்றீங்க, எனக்கு அப்பவே தெரியும் இவன் இவ்வளவு தான் வாங்குவாங்க. அப்ப அவரு உடனே உங்ககிட்ட சண்டைக்கு வருவாரா? ஏயா உன்னை நம்பித்தானே கொண்டு விட்டேன், நீங்க எவ்வளவுதான் நம்பி கொண்டு விட்டாலும் பானையில இருந்தா தான் ஆப்பையில வரும் இல்லையா? இவருக்கு தெரியும் யார் 100 வாங்குவாங்க, யார் 35 வாங்குவாங்க. அதனால இவர் குற்றவாளி இல்லை. யார் தான் குற்றவாளி? 35 ஆசாமி தான் குற்றவாளி. அதுதான் இந்த ஏசா யாக்கோபு காரியத்திலே நடந்தது. இந்த ஏசா யாக்கோபுடைய சரித்திரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஈசாக்கு பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 100 வயது. சரி,
ஆசாக் ஈசாக்குக்கு கல்யாணம் ஆகும்போது ஈசாக்குக்கு 40 வயசு, அப்போ ஆபிரகாமுக்கு 140 வயசு. ஓகே, ஈசாக்குக்கு பிள்ளைகள் பிறந்தது போது 60 வயசு. அப்போ கல்யாணம் முடிஞ்ச எத்தனை வருஷத்துக்கு பிறகு? 20 வருஷத்துக்கு பிறகு. 20 years கேப். அது பை எனி ஸ்டாண்டர்ட் ரொம்ப லாங் கேப் தான் இல்லையா? அப்போ அவங்களுக்கே நம்பிக்கை போயிருக்கும், இது எங்கள் அப்பாவுக்கும் இப்படி தான் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை என்று. இந்த ஈசாக்கையும் ரெபெக்காவையும் பற்றியும் கொஞ்சம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த ஈசாக்கு எப்படி ஆள் என்றால், அம்மா பையன், மம்மிஸ் சைல்டு. அம்மா கூடவே தான் இருப்பார். ஆபிரகாம் வாடா மலைக்கு போயிட்டு வரலாம், பலி செலுத்திட்டு வரலாம்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூட்டிட்டு போயிருப்பார். அம்மா லேஸில் விட்டுருக்க மாட்டாங்க. ஆனால் பிறகு வந்த பிறகு அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டான் அப்பா பண்ண காரியத்தை. அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. உடனே பேக் பண்ணிட்டு போயிட்டாங்க ஈசாக்கையும் கூட்டிட்டு. சாகிற வரைக்கும் ஆபிரகாம பார்க்கவே இல்லை. அம்மா முந்தானை பிடிச்சிக்கிட்டே தான் வளர்றான் பையன். செத்த பிறகுதான் ஆபிரகாம் வர்றார் சீன்ல. ஸோ அப்படி வளர்ந்த பையன். அவர் ரொம்ப சாதித்ததா வேதாகமத்தில் எதுவும் சொல்லப்படலை. காட்லி பாய், அதுல சந்தேகம் கிடையாது. தேவனுக்கு பயந்தவன், ஜெபம் பண்ணுவான், தியானம் பண்ணுவான், மலையில போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவான், அதெல்லாம் பண்ணுவான். கல்யாணம் கூட அந்த ஈசாவை மாதிரி அவனே பார்த்துக்கல. ஆண்டவர் நியமித்தது கிடைக்கட்டும், அப்பாவுக்கு தெரியும். அப்பா கூட வேலைக்காரனை அனுப்பும்போது, அப்பா பொண்ணு எனக்கு தானே, என்ன அனுப்புங்க என்று சொல்லவில்லை. அப்பாவை நம்பினார். அப்பா எல்லாம் சரியா தான் செய்வார் என்று. அப்படி ஒரு டிபெண்டன்ட் லைஃப் ஸ்டைல் தான் ஈசாக்கோடது. ஆனால் ரெபெக்காள் மிகவும் அழகுள்ள பிள்ளை, தேவபக்தி உள்ள பிள்ளை, பெரியவர்களை கனம் பண்ணுகிற பிள்ளை. அப்படி வளர்ந்தவள். அதிக ஞானம் அவளுக்குள்ளே இருந்தது. நான் வேதாகமத்தை படித்து பார்த்த வரையிலே என்னுடைய கற்பனை என்னவென்றால், உலகத்திலேயே மிக பேரழகியும் மிக பெரிய ஞானம் நிறைந்த ஸ்திரீயுமாக இருந்தவள் ரெபெக்காளாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஈசாக்கு கொடுத்து வைத்தவர் அப்படி ஒரு மனைவியை பெற்றிருந்தார். இப்போ 2 பிள்ளைகள். ஒருத்தன் வேட்டையாடுதல், அதாவது நம்ம லோக்கல் பாஷையில சொல்வதென்றால் ஊதாரி. அப்பாவுக்கு நிறைய பணம் இருக்கு, சொத்து இருக்கு. இவனோட வேலை என்ன? எல்லாரும் கார் வாங்கினா இவன் ஜீப் வாங்குவான், எல்லாரும் ஜீப் வாங்கினா இவன் ட்ரக் வாங்குவான், அதுல தான் போவான். ட்ரக்கை வாங்கி அதுல டிராக்டர் டயரை மாட்டி விட்டுருவான். இந்த மாதிரி எல்லாம் ஆளு. இவனோட ஒரு கேங். ஆனா யாக்கோபை பத்தி சொல்லி இருக்கிறது, அவன் வீட்டோட தங்குகிற பிள்ளை. அதனால ஈசாவாலையும் ஏசாவுக்கு ரொம்ப அறிவுரை சொல்ல முடியல. சொன்னா கேட்க மாட்டான். ரெபெக்காவாலையும் ரொம்ப சொல்ல முடியல. இப்போ வளர்ந்து விட்டார்கள். ஆபிரகாம் தாத்தா இருக்கிறாரு. தாத்தா மரிக்கும் போது இவர்களுக்கு 15 வயது. ஸோ ஒரு பேஜ்ல இருந்து அடுத்த பேஜ் தான் நம்ம பைபிள்ல படித்தோம். ஆனால் அதுக்குள்ள 15 வருஷம், கல்யாணத்துல இருந்து இவனுங்க கூழ் பங்கு வைக்கிற வரைக்கும் ஒன்று பார்த்தா 35 வருஷம் ஓடி போயிடுச்சு. ஸோ 15 வயது. 15 வயது என்றால் எல்லாம் தெரிந்தவர்கள். அப்போதே ரொம்ப இண்டிபெண்ட். நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் மரித்திருப்பார். அப்போ வீட்டில் துக்கம். அம்மா வீட்டில் சமைக்க மாட்டாங்க, வீட்டில் அடுப்பு எரியக்கூடாது, மரணம் நிகழ்ந்திருக்கும் போது வெளியே வச்சு தான் சமைக்க வேண்டும். அப்போ யார் சமைக்கிறது?
வேலைக்காரர்கள் நிறைய இருந்திருப்பார்கள். ஆனால் யாக்கோபு மேற்பார்வை பண்ணியிருப்பார், உதவி செய்திருப்பார். இவர் ஏசா போன இடம்தான். தாத்தா செத்தா என்ன, அப்பா சிக்கா இருந்தா என்ன, அதெல்லாம் கவலையே கிடையாது. அப்படி போயிட்டு பொறுப்பே இல்லாம வந்து சேர்றான். வந்து சேரும்போது டோட்டலி எக்ஸாஸ்டட். இப்போ மாதிரி டீ கடைகள் கிடையாது, ரெஸ்டாரண்ட் கிடையாது, KFC கிடையாது, ஒன்றும் கிடையாது. பசி. வந்து சொல்றான், எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன ஓ சமையல் நடக்குதா, வெரி குட் வெரி குட், எனக்கு கொடு. அப்போ யாக்கோபு என்ன சொல்றாரு, இதற்கு மேல என்னெல்லாம் நடந்ததுன்னு நமக்கு தெரியல. என்ன சொல்றான், விட்டு போடு, விட்டு போடு. விட்டு போடுன்னா என்ன அர்த்தம்? உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், அடப்பாவி ஏமாத்திட்டியா, இதுதான் உன் பேருக்கேத்த புத்தி என்று. அன்பானவர்களே, யாக்கோபு என்றால் என்ன என்ற அர்த்தம்? அது கற்பனையாக சொல்லப்படுவது. காலை எட்டி பிடித்தவன், அதுதான் அந்த பெயருடைய அர்த்தம். பிறக்கும் போது எப்படி பிடித்தான்? அவன் தான் குதிகாலை எட்டி பிடித்து கொண்டு வந்தான். எட்டி பிடித்தவன், அதைத்தான் எத்தன் என்கிறோம், டிசீவர் என்கிறோம். தட்ஸ் நாட் இன் தி பைபிள். அது கற்பனை. எட்டி பிடித்தவன், அதை ஆங்கிலத்திலே சப்ளான்டர் என்பார்கள். சப்ளான்டர் என்றால் ஒன்றை மாற்றி அமைக்கிறவர், மாற்றி அமைப்பவர். சூழ்நிலையை மாற்றி அமைப்பதற்காக தேவனால் கொடுக்கப்பட்ட பிள்ளைதான் யாக்கோபு. யாக்கோபு இல்லாமல் இந்த ஒரு தருதலை மட்டும் பிறந்திருந்தால் சரித்திரம் எப்படி போயிருக்கும்? எங்கேயுமே இருளோடு ஆண்டவர் விட்டு விடுவதில்லை, ஒளியையும் வைத்திருக்கிறார். சாபத்தோடு விட்டு விடுவதில்லை, ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். யாக்கோபு ஏசா சாபமாயிருந்தான், யாக்கோபு ஆசீர்வாதமாயிருந்தான். இதுதான் அவர்களுடைய சரித்திரம். இப்போ விட்டு போடு என்று கேட்டான். ஏசா நீ வாங்கிக்கிறியா என்று கேட்கவில்லை. ஆனா இவன் வந்து கேட்கிறான், விட்டு போடு என்று. அது சரியா தப்பா? அதாவது அவன் ஒரு பொருளை கேட்கிறான், அதற்கு பதிலாக இவன் ஒன்றை கேட்கிறான், அவ்வளவுதான். அவன் சொல்றான், இப்போதைக்கு எனக்கு எது முக்கியம்? இந்த சிகப்பு கூழ் தான் முக்கியம். நான் சாக போறேன், அதனால வாழ்க்கையில எனக்கு இப்போ மிகவும் உன்னதமானதை எனக்கு கொடு. அதோடு ஒப்பிடும்போது இந்த சேஷ்ட புத்திர பாகம் நத்திங். இதுதான் ஏசாவுடைய மனநிலை. நீங்க சொல்லுங்க, 15 வருஷமா இந்த அண்ணனோடவே இவன் குப்பை கொட்டுறான். இவனுக்கு தெரியுமா தெரியாத அண்ணனோட புத்தி? அண்ணனுக்கு எது முக்கியம் என்பது தெரியுமா தெரியாத? ஆகவே இது யாருக்கோ பாழாய் போவதை விட நான் வாங்கி அதை பாதுகாக்கிறேன். இதுதான் இதனுடைய தெய்வீக ரகசியம். விட்டு போடு என்றுதான் கேட்கிறானே ஒழிய நீ செத்துப்போ, அவன் சாக போறேன், அவன் செத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? இவனுக்கு தான் வரப்போகிறது. விட்டு போடு என்று சொல்லி அப்புறம் என்ன நடந்தது? ஆணையிட்டு கொடுத்து விட்டு போட்டான். அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? ப்ராப்பரா டாக்குமெண்ட் எழுதி அதை ரெஜிஸ்டர் பண்ணி தான் விட்டிருக்கிறான். தெரியாமல் விட்டுவிடவில்லை. சுய புத்தியோடு தெளிவாக செய்த காரியம். இப்போ இது அப்பா அம்மாவுக்கு தெரிய வந்திருக்குமா வந்திருக்காதா? வந்திருக்கோம் இல்லையா? தெரியும்.
மனசுக்குள்ள ஈசாக்குக்கும் தெரியும், அப்ப சரியான ஏமாளி, முட்டாள், சரி ஏதோ குடும்பத்துக்குள்ள தானே இருக்கிறது என்று இருந்திருக்கும். ஆனாலும் ஈசாக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏசாவுடைய புத்தி உண்டு. இல்லை என்றால் ஏசாவுக்கு ஈசாக்குடைய புத்தி உண்டு என்றும் சொல்லலாம். இப்போ ஈசாக்குக்கு வயது ஆகிறது. 15 வயதிலே ஒப்பந்தம் செய்யப்பட்டு விட்டது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிவிட்டது சொத்து. சிரேஷ்டபுத்திர பாகம் என்றால் என்ன? சொத்திலே மற்றவர்களுக்கு கிடைப்பதை போல 2 பங்கு. பிறகு கீழே இருக்கிற பிள்ளைகளையும் பெற்றோரையும் பராமரிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. அப்புறம் குடும்பத்திற்கு தலைவனாக இருக்கிற ஒரு பிரிவிலேஜ் இருக்கிறது. ஸோ பிளெஸிங், பிரிவிலேஜ், ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த 3ம் இருக்கிறது. ஆசீர்வாதம், ஸ்லாக்கியம், பொறுப்பு, இந்த 3ம் இருக்கிறது. ஆனா இந்த ஏசா கையில ஆசீர்வாதமும் ஸ்லாக்கியமும் பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருந்தால் யாக்கோபு கதி என்ன ஆகிறது? யாக்கோபை கொண்டே போட்டிருப்பான். ஈசாவின் வித்து தான் தொடர்ந்து போயிருக்கும். தேவனுடைய திட்டம் நிறைவேறாமல் போய்விடும். ஆகவே தேவன் யாக்கோபு வழியாக இந்த வித்தை பாதுகாக்க விரும்புகிறார். இப்போ காலம் போய்விட்டது. ஈசாக்கு சொல்லுகிறான், நான் இப்போ செத்து போக போறேன், என்னுடைய சிரேஷ்டபுத்திர பாகத்தை நான் உனக்கு கொடுக்கட்டும், நீ அதுக்காக என்ன பண்ணு, வேட்டைக்கு போய், டாக்குமெண்ட் எழுதுறதுக்கும் வேட்டைக்கு போறதுக்கும் என்ன சம்பந்தம்? நம்மெல்லாம் நாங்க இந்த லேண்ட் வாங்கும்போது டாக்குமெண்ட் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு வித்தவரை ஹோட்டலுக்கு போய் வெஜிடேரியன் சாப்பாடு வாங்கி கொடுத்தோம். நான்வெஜ் வாங்கி கொடுத்துருப்போம், அவர் விரும்பல, வெஜிடேரியன் தான். டிரான்சாக்ஷன் முடிந்தது என்பதற்காக. ஆனா சாராயம் வாங்கி கொடுத்து டாக்குமெண்ட் எழுதுனா என்ன அர்த்தம்? ஏமாத்துறாங்க, ஏமாத்துறாங்க. எங்க ஈசாக்கு ஒரு ஏமாத்து வேலை செய்ய போகிறார். யாக்கோபு அல்ல ஏமாற்றுக்காரன், ஈசாக்கும் ஏசாவும் தான் ஏமாற்றுக்காரர்கள். தந்திரமாக தனியாக பையன்கிட்ட சொல்றாரு, பா நான் இதை பண்ணணும், அதுக்கு ரெடி ஆகு என்று. நியாயமாக என்ன செய்திருக்க வேண்டும்? 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு, ரெபேக்காவையும் வச்சு, இது தேவ திட்டத்தின்படி, தேவ நியமத்தின்படி இந்த காரியங்களை செய்கிறேன், ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆசீர்வாதம் உண்டுப்பா, இவன் தான் உங்க அண்ணன், அவர் தான் தலைவராக இருப்பாரு என்றெல்லாம் சொல்லியிருக்க வேண்டும். ஏன் சொல்லல? ஏனென்றால் கண்டிப்பாக ஈசாக்குக்கு தெரிந்திருக்கும், இப்போ ஒரு ஃப்ராட் வேலை பண்ணலாம் என்று பார்க்கிறார். ஆனா பாருங்க, தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி அவன் ஏசாவிடத்திலே சொன்னதை சாராள் காதுக்கு ரெபேக்காள் காதுக்கு வந்தது. காட்ஸ் ப்ராவிடன்ஸ். அவர் ஆள் இருக்கிறாங்களான்னு தேடி பார்த்துதான், அவருக்கு கண்ணும் சரியா தெரியல, இந்த அம்மா அந்த பக்கமா வந்தாலும் தெரியாது. என்ன கேட்கிறாரு? நல்ல சாப்பாடு, வேட்டைக்கறி கொண்டு வா, எனக்கு நல்ல சாப்பாடு செய்து கொடு என்று. அப்போ இப்போ இந்த அம்மாவுக்கு யாக்கோபை பற்றி நன்றாக தெரியும், ஏசாவை பற்றி நன்றாக தெரியும், ஈசாக்கை பற்றியும் நன்றாக தெரியும் இல்லையா? 2 பேர் சூழ்ச்சி பண்றாங்க. தேவனுடைய தீர்மானங்கள் அழிந்து போவதற்கான சூழ்ச்சி இது. இதுல தேவனுக்கு பயந்து நான் செயல்பட வேண்டும் என்று. அப்போ யாக்கோபு கேட்கிறான், ஆண்டவரோட சாபம் எனக்கு வந்து விடக்கூடாது, அப்படி வராது, வந்தா நான் எடுத்துக்கிறேன். அப்படி என்றால் நான் அவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி விட்டேன், எப்படியாவது நான் பாரபட்சமாக இதை உனக்கு வாங்கி கொடுத்தால் போதும், என் மீது சாபம் வந்தாலும் நான் அழிந்தே போனாலும் பரவாயில்லை என்று அர்த்தம் அல்ல. ரெபேக்காவுக்கு தெரியும்
இதிலே சாபம் இவர்கள் மீது வராது. சாபம் வராமல் இருப்பதற்குத்தான் இப்போது தடுப்பு செயல் செய்யப்பட வேண்டும். ஆகவே ஒரு ஸ்ட்ராட்டஜி, இதை தந்திரம் என்று சொல்லுகிறார்கள், ஸ்ட்ராட்டஜி என்று சொல்லலாம். ஏனென்றால் இதை எப்படியாவது இந்த பக்கம் திருப்பி விட வேண்டும், எப்படியாவது திருப்பி விட வேண்டும். கொலை செய்வதா? நோ. ஒரு ஸ்மூத் டிரான்சாக்ஷன் இருக்கத்தக்கதாக இப்படி அவனை அந்த ஆட்டு தோல் போர்த்தி தயார் பண்ணி அனுப்புகிறான். அனுப்பி டிரான்சாக்ஷன் முடிந்து விடுகிறது. அதற்கு பிறகுதான் ஈசாக்குக்கும் தெரிகிறது, ஏசாவுக்கும் தெரிகிறது. ஆனால் தேவனுடைய அனாதி தீர்மானத்தின் படி உள்ள வித்து யாக்கோபுக்கு கடத்தப்பட்டு விட்டது. ஓகே, ஸோ யாக்கோபு, இப்போ இவங்க எல்லாரும் சந்ததியிலையும் ப்ராப்ளம் வந்தது. இப்போ ஈசா யாக்கோபு, ஈசா யாக்கோபு, இந்த ஈசாவின் சந்ததி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த நிறைய ஏத்தியர், ரெபாசிமியர், எமோரியர், எபூசியர், ஏவியர், இப்படியெல்லாம் நிறைய அந்த வகையறாக்கள். அவைகளை நீங்கள் பார்க்கும்போது ஒன்றிலோ அவர்கள் காயின் வம்சத்தில் வந்தவர்கள், இல்லை என்றால் லோத்தின் வம்சத்தில் வந்தவர்கள். லோத்துடைய பாவம் என்ன? லோத்துக்கும் அவருடைய மகளுக்கும் சந்ததி பிறந்தது. தேவனுடைய டிசைன், வடிவமைப்புக்கு விபரீதமான ஒரு செயல். அந்த சந்ததியை கர்த்தர் இந்த ஸ்திரீயின் வித்தை கடத்துவதற்கு பயன்படுத்த முடியாது. ஆகவே காயினின் வம்சம், நோவாவின் 2 குமாரர்களுடைய வம்சம், லோத்துடைய வம்சம், இவர்கள் யாருமே இப்போது அந்த பட்டியலிலே ஏசாவும் ஏசாவுடைய வம்சமும் கூட சேர்ந்து விட்டார்கள். அவர்களைத்தான் நான் அழிப்பேன் என்று சொல்லுகிறார். உபதியாவிலே அவர் சொல்லுகிறார், ஏதோமே நீ நட்சத்திரத்திலே கூட்டை கட்டினாலும் அங்கிருந்து உன்னை கீழே தள்ளுவேன், உன்னை அழித்து விடுவேன் என்கிறார்.